ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கடந்த 8 மாதம் முழுவதும் கிருபையாக பாதுகாத்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே, இந்த 9வது மாதத்துக்குள்ளே தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிற அளவில்லாத அந்த கிருபைக்காகவும் அன்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் தேவனை முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்ம ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேவன் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி பலிகளை குடும்பமாக ஏறெடுப்போம். கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, சத்துரு எய்த எத்தனையோ விதமான ஆயுதத்திலிருந்து தேவன் நம்மை கிருபையாக பாதுகாத்து வழிநடத்தினாரே, அந்த செய்த நன்மையை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். தேவன் நம்முடைய சபைக்கு இந்த 9ஆம் மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை என்னவென்றால், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கடந்த நாட்களிலே, கடந்த சூழ்நிலைமைகளிலே, நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே, நீங்கள் சந்தித்த எத்தனையோ விதமான இழப்புகளுக்கு நடுவே யார் உங்களை மறந்திருந்தாலும், யார் உங்களை கைவிட்டிருந்தாலும், யார் உங்களை தூக்கி எறிந்திருந்தாலும், ஆண்டவர் இந்த 9ஆவது மாதத்தில் மீண்டும் ஒரு நினைவு கூறுதலாக இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைப்பூற்றுகிறார். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்காத வல்லமை உள்ள தேவனாய், அன்பின் தகப்பனாய், தோளில் சுமக்கிற மகிமை உள்ள தேவனாய் உன் வாழ்விலே இருந்து உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஏதோ நேற்று இன்று நாளை மாத்திரம் நம்மை மறக்காமல் நடத்துகிறவர் அல்ல. எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைமையிலும் நம்மை நினைவு கூர்ந்து, நம்மை நினைத்து, நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள தேவனை தான் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை சொல்லுவார்கள், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் எத்தனையோ பேர் ஒன்று மறந்திருப்பார்கள் அல்லது மறைந்திருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவ சபையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை: உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன மனிதர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உயிருக்குயிராக நேசித்தவர்கள் மறந்து போனார்களோ அல்லது மறைந்து போனார்களோ, கொஞ்சமும் அதை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த நிலையில்லாத உலகத்திலே யாரும் நம்மை கடைசி வரைக்கும் மறக்காமல் அல்லது மறைந்து போகாமல் நினைவு கூற முடியாது. அவரவர் தங்கள் காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மை மறந்து விடுவார்கள் அல்லது மறைந்து போவார்கள். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் நிச்சயம் இந்த மாதத்தில் கட்டி எழுப்பும். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை தேவ பிரசன்னத்தில் ஊன்ற கட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். இந்த வசனத்தின்படி கர்த்தர் 3 காரியத்தை உங்களோடு பேச கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது காரியம், எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்ல இருக்கிற முதல் காரியம், தேவன் யார் நம்மை மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். உலகமே நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறவாத நல்ல தகப்பனாய், நல்ல ஒரு தாயாய், எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னை அவர்கள் மறந்தார்களே, என்னை இவர்கள் கைவிட்டு விட்டார்களே, இந்த சூழ்நிலைமையில எனக்கு இந்த நெருங்கிய நண்பர் எனக்கு உதவி செய்யவில்லை, என்னை விட்டு விலகி போனார்களே என்கிற சூழ்நிலைமையில நீங்கள் வேதனையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனென்றால் வேதவசனம் ஏசாயா 49:16 இப்படி சொல்லுகிறது, நான் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மனித அவயங்களிலே மனிதன் மிக அதிகமாக தினந்தோறும் தன் அவயங்களில் எதை அதிகமாக பார்க்கிறான் என்றால் தன்னுடைய கைகளில் தான், உள்ளம் கைகளில் தான் அதிகமாக பார்க்கிறான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்றால், நம்மை அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் நம் மீது அதிக அன்புள்ளவராக, நேசமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், முதல் காரியம், உன்னை யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நம்மை மறக்காத நல்ல தெய்வம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டு உங்களுக்கு சொல்கிற காரியம், எவர் உங்களை முக்கியமானவர்கள் மறந்ததுனால
அல்லது மறைந்ததுனால உங்கள் வாழ்க்கை மிகவும் வேதனையோடு என்னை இப்படி கைவிட்டு விட்டார்களே, எனக்கு இவ்வளோ நான் நன்மை செய்தேன், ஆனால் என் நன்மைக்கு பதிலாய் அவர்கள் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்களே என்று ஒருவேளை அவர்கள் உங்களை மறந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் வேதனையோடு பல மாதங்களாக நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஏன் மனிதர்கள் மறந்ததினால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய், விடாய்த்து போயிருக்கிறாய். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நான் சொல்லுகிறேன், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆமென். எவ்வளோ வல்லமையான ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னால் நம் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஒரு மனிதனை பார்த்து சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. எந்நேரம் நம் மீது அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. உள்ளங்கையில் மாத்திரம் வரைந்து வைக்கவில்லை, உள்ளத்திலையும் தேவன் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளையை எப்பொழுதும் அவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல மகிமை உள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். யாரோ உங்களை மறந்ததுனால வாழ்க்கையை இழந்தது போல, வாழ்க்கையை தொலைத்து விட்டது போல, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியோடு இந்த 9வது மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பது போல தெரியலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், நான் உன்னை மறக்காத தேவனாக இருக்கிறேன், உன்னை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை மறந்து போகக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிரியைகள் எவ்வளோ வல்லமை உள்ளவைகள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கல்வாரி சிலுவையில் ஆமென், தேவன் நமக்காக ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். அவருடைய ஜீவனை நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? நம்மீது தேவன் வைத்த அன்பு. அந்த அன்பை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஏனென்றால் நமக்காக தேவன் கொடுத்த கிரயம் அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் எந்த மனிதனும், எந்த உறவும், எந்த பாசமும், எந்த நேசமும், எந்த அன்பும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய கிரயம் என்னவென்றால், ஆமென், தன்னுடைய ஜீவனை நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்த அந்த வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனென்றால் என் ஜீவனையே உனக்காக கொடுத்திருக்கிறேன், என் இரத்தத்தையே உனக்காக ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நான் சிந்திருக்கிறேன் என்றால் உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்ராமை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் இதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போனது போல உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் அப்படியே பின்மாற்றத்துக்குள்ளே தடம் புரண்டது போல இருக்கலாம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் வெகு தூரம் இருப்பது போல ஃபீல் பண்ணியிருக்கலாம். வெகு தொலைவு நீங்கள் போனது போல உங்கள் வாழ்க்கையில் ஜீவியத்தில் அநேக நேரத்தில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் தான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோமே ஒழிய ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு பிரியவில்லை. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே தான் இம்மட்டும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு சத்துரு நம்மை அழித்து நிர்மலமாக்க வேண்டும் என்று நினைக்கும் போது ஒரு சர்வ வல்லவர் நம் மீது நினைவு வைத்திருப்பதனால்தான் நம் தேவன் இதுவரைக்கும் நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ ஆபத்துகள், ஆனால் இதுக்கும் நடுவிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய பலத்தினால் அல்ல, நமக்கு மனிதர்கள் துணையாய் இருப்பதனால் அல்ல, பணம் நமக்கு நிறைவாய் இருப்பதனால் அல்ல. ஆமென். ஒன்றே ஒன்றுதான், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம் மீது நினைவு கூர்ந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். மனிதர்கள் மறந்து போனது போல தேவன் உங்களை மறக்க மாட்டார். உறவுகள் மறந்து போனது போல தேவன் நம்மை மறக்க மாட்டார். நெருங்கிய நண்பர்கள் மறந்தது போல தேவன் நம்மை மறக்க மாட்டார். உயிருக்குயிராய் நேசித்தவர்கள் நம்மை மறந்தது போல நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார். இந்த காரியம் எல்லாம் எப்பொழுது தெரியுமா நம்மை மறக்க மாட்டார்கள்? நம்மிடத்தில் நன்மை இருக்கும்போது, நம்மிடத்தில் ஏதோ ஒரு மேன்மையான காரியம் இருக்கும்போது மனிதர்கள் நம்மை நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லாத பொழுது நம்மை நினைவு கூர்ந்து நம்மை தேடி வந்து இரட்சித்து
ஆசீர்வதித்து விலையேற பெற்ற அபிஷேகத்தை நம் மீது பொழிந்து நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து சொல்லுகிறார், நான் உன்னை என்றைக்கு தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேனோ நான் உன்னை மறக்கவில்லை. நீ பிறந்ததிலிருந்து நான் உன்னை நினைவு கூறவில்லை. நீ உருவாக்கப்படும் முன்னையே, இந்த உலகத்தில் நீ பிறப்பதற்கு முன்னையே நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா! எத்தனை மகிமையான ஆசீர்வாதம்! இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் என்னவென்றால், ஒரு தெய்வம் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை என்று. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ சபையே, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு புது பலன் வல்லமையாய் கடந்து வருவதாக. மகிமையான தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வாராக. இரண்டாவது காரியம், ஆண்டவர் எதை மறக்க மாட்டார் என்றால், வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இரண்டாவது ஒரு காரியத்தை தேவன் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஒன்று, தேவன் நம்மை மறக்க மாட்டார். இரண்டாவது, நாம் தேவனுக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து போக மாட்டார். நீங்கள் தேவனுக்கென்று என்னென்ன காரியம் செய்தீர்கள், அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் நம்முடைய தேவன். அல்லேலூயா! ஒருவேளை நாம் தேவனுக்கென்று முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு செய்த காரியத்தை நாம் மறந்து போயிருக்கலாம். ஆமென். ஆனால் பரலோகம் மறக்காது. நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூர்ந்து ஏற்ற நேரத்தில், தக்க சமயத்தில் அந்த நினைவு கூறுதல் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். ஆகவே நீங்கள் தேவனுக்காக காண்பித்துள்ள அன்புள்ள பிரயாசங்கள் எல்லாம் வெறும் செய்கைகள் அல்ல, அவைகள் விதைகள். நீங்கள் விதைத்து கொண்டே இருந்திருக்கிறீர்கள். ஆமென். எந்தெந்த காரியத்தை விதைத்தீர்களோ அவைகளை இந்த 9வது மாசத்தில் தேவன் நினைவு கூர்ந்து அவைகளை தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, எவரும் கொடுக்க முடியாத மகிமையாக திரும்ப கொடுப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா! ஆமேன். எனவே தேவனுக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்கள் அவைகள் பட்டு போகிறவைகள் அல்ல, மீண்டும் தலைக்கும். ஆமென். மீண்டும் எழும்பும். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே தேவனுக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து, ஒருவேளை நீங்கள் இக்கட்டின் பாதையிலே, அழிவின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, மரண பள்ளத்தாக்கின் பாதையிலே போய்கொண்டிருப்பது போல தெரியலாம். ஆனால் என்றைக்கோ நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசம், அன்புள்ள பிரயாசம், கடமைக்காக செய்த பிரயாசம் அல்ல, அன்பு கூர்ந்து தேவனிடத்து செய்த அந்த கிரியைகளை, அந்த பிரயாசங்களை தேவன் நினைவு கூர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை என் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அவர் நினைவு கூறுகிற தெய்வம், அவர் நினைவு கூறுகிற தெய்வம், மறக்க மாட்டார். நீங்கள் தேவனுக்காக காண்பித்துள்ள அன்புள்ள பிரயாசங்களை நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், ஆமென், வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேக்கு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மூன்றாவது காரியம் என்னவென்றால், முதலாவது காரியத்தை பார்த்தோம், தேவன் நம்மை மறக்க மாட்டார். இரண்டாவது காரியம் பார்த்தோம், நாம் செய்த அன்புள்ள பிரயாசங்களை மறக்க மாட்டார். மூன்றாவது காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் என்னென்ன காரியத்தை தீமையாக செய்தார்களோ, ஒருவேளை நீங்களும் நானும் மறந்து போகலாம். ஆனால் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு செய்த தீமையை தேவன் மறக்க மாட்டார். அதற்கான பலனை உங்கள் சத்துருக்கள் இந்த மாதத்தில் அனுபவிப்பார்கள். ஆமென். நீங்கள் இருக்கக்கூடாது,
உங்கள் வாழ்க்கையின் ஜீவியம் முன்னேறக்கூடாது, உங்கள் சந்ததி முன்னேறக்கூடாது என்று சத்துரு எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு விரோதமாக தடைகளையும் போராட்டத்தையும் தீமையும் ஆயுதங்களையும் உங்களுக்கு விரோதமான பல திட்டங்களையும் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நிர்மலமாக்க நினைத்தானோ, ஆண்டவர் சொல்லுகிறார் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசித்தது போல, அமலேக்கு ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் பிரயாணத்தை கடந்து வந்த பொழுது தடை செய்ததை, எதிர்த்து நின்றதை, வழிவிடாததை ஆமென் தேவன் நினைவு வைத்து கொண்டே இருந்தார். இஸ்ரவேலர்கள் மறந்தார்கள், மோசே மறந்தான், ஆரோன் மறந்தான், ஆமென் யோசுவா மறந்து போயிருப்பார்கள். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் நினைத்து கொண்டிருந்தார், என்னுடைய பிள்ளையை, என்னுடைய சுதந்திர விதத்தை, என்னுடைய நேசிக்கத்தக்கதான என்னுடைய ஜனங்களை யார் அழிக்க நினைத்தாலும், யார் நிர்மலமாக்க நினைத்தாலும், யார் தடுத்தாலும், யார் ரகசியமான காரியத்தை மந்திர தந்திரம் செய்து உங்களை நிர்மலமாக்க நினைத்தாலும் தேவன் மறக்காமல் அவர்களுக்கான பலனை திரும்ப தருவார். நிச்சயம் நடக்கும். அது மிக வேதனையான ஒன்றாக இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளையே, என் சத்துருக்கள் என்னை இவ்வளவாக நாசப்படுத்தினார்களே, இப்பொழுது சத்துரு என் வாழ்க்கையில் தீமையை வித்திட்டானே, எப்படி இதிலிருந்து நான் மேலே எழும்பி வரப்போகிறேன், என்னை யாரும் இந்த காரியத்திலிருந்து விடுவிக்க முடியாதா என்று சொல்லி சத்துருவின் அழிவின் திட்டத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தேவ சபையே, கர்த்தர் இன்னைக்கு ஒன்றை பார்த்து தெளிவாக பேசுகிறார். சத்துரு செய்த தீமையை குறித்து ஒரு நாளும் கலங்காதே. தேவன் அதை நினைவு கூர்ந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் சத்துருக்களையோ கர்த்தர் நிர்மலமாக்குவார். ஆமென். நிச்சயம் அது இந்த மாதத்தில் நடக்கும். தேவன் வரக்கூடிய நாட்கள் அது உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை அவர் நிர்மலமாக்கி போடுவார். ஆகவே விசுவாசத்தோடு தைரியத்தோடு எழும்பி நில்லுங்கள். எந்த சத்துரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சத்துருவின் திட்டங்களும் உங்களையும் உங்கள் சந்ததிகள் உங்கள் பிள்ளைகளையும் தொட முடியாது. ஏனென்றால் சத்துரு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைவு கூர்ந்து அதற்கு தக்க பலனை உங்கள் சத்துருக்கள் மேல் வரச் செய்வார். ஆகவே சத்துரு உங்கள் மேலே ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு தீமையாக செய்ததுனாலே சோர்ந்து போய் அப்படியே விடாய்த்து போய் எழும்ப முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு வீரமுடன் எழும்புங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் விரைந்து கொடியேற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த மகிமை பொருந்தியவர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகவே விசுவாசத்தோடு இந்த மாதத்திலே என்னை நினைவு கூறும் ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. உலகமே உங்களை மறந்தாலும், சொந்த குடும்பமே உங்களை மறந்தாலும், உயிருக்கு நேசித்தவர்கள் உங்களை மறந்தாலும், அருமையான தாயாரே, அருமையான பெற்றோரே, அருமையான தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைங்களை மறந்திருக்கலாம். ஆமென். அருமையான பிள்ளைகளே, சில நேரத்தில் பெற்றோர்களை மறந்திருக்கலாம். யார் உங்களை மறந்தாலும் உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். இந்த உலகமே ஒரு நாள் அழிந்து போகும். நாம் காண்கிற எழில்மிகு தோற்றம் எல்லாம் ஒரு நாள் சிதைந்து போகும். ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் அந்த சூழ்நிலைமைக்கும் நடுவிலே நம்மை மறக்காமல் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வல்லமை அவரிடத்தில் மாத்திரமே உண்டு. கர்த்தர் உங்கள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தெய்வமே, கடந்த 8 மாதங்கள் முழுவதும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தினீர். எல்லாரும் எங்களை மறந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே என்ன செய்வோம் என்று சொல்லி புலம்பலோடு இருக்கும்போது இந்த மாதத்தை எங்களோடு பேசுகிறேன். நான் உன்னை மறப்பதில்லை. தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லி எங்களோடு கூட வாக்குத்தத்த வசனமாய் பேசின அந்த வல்லமையை நினைத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய பாசமான, நேசமான, அன்பான இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மறக்காத தேவனாய் இருப்பதற்காக கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்த எங்களை மறவாத தேவனை நாங்களும் மறவாமல் எப்பொழுதும் அவரை பின்னையே பாதசூடுகளை பின்பற்றி நித்திய ஜீவனுக்கு நாங்கள் ஆயத்தமாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.